friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் Bath and Body Works ஓட பாடி மிஸ்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ஃப்ராக்ரன்ஸ், இதோட லாஸ்டிங் பவர் அதை பற்றிலாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து 4 ஃபுல் பாட்டில்ஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறையா மினிஸ்மே நான் வந்து வச்சுருக்கேன், நிறையா ஃப்ராக்ரன்சஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் ஃப்ராக்ரன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். லைக் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட மிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக அவங்க வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டூ த நைட். இதோட பேக்கேஜிங்கே செம்ம ஃபேன்சியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எல்லாமே நான் ஆல்ரெடி ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் நிறையா இது வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்ல, ஸோ அதனால் அப்பப்போ நான் வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயில் பார்த்தீங்கன்னா அப்படி குபின்னு தான் இருக்கும். பட் இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா லைக் வந்து நீங்கள் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் தான். லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, ரொம்ப ஃப்ளோரல் டச் அந்த மாதிரி இருக்காது, அதுக்காக ரொம்ப மாஸ்குலின் டச் அப்படியும் இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் இது வந்து ஒரு மாதிரி அடிக்டிவ் ஃப்ராக்ரன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலாக நான் வந்து எல்லாமே வந்து மினியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து பெரிய பாட்டில் வாங்கினேன். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நான் குவைத்தில் பர்ச்சேஸ் பண்ணது. அதாவது என்னோடய ஹப்பி வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 8 kg தெரியுதான்னு தெரியல, 8 kg மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 kgனா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2200 சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த மினியில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் பாட்டிலில் வந்து ஸ்மெல் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. மேபி இந்த பாட்டிலேருந்து தானே லைக் எடுக்கிறாங்க, மினியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால கூட வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் மாற சான்ஸ் இருக்குது. இல்லை மேபி குவைத் ப்ராடக்ட்னால வேறு மாதிரி இருக்கா, இங்கே வேறு மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு மினிலையும் பிடிச்சிச்சு, இந்த ஃபுல் பாட்டிலுமே எனக்கு பிடிச்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் நான் இப்போ எங்கேயாவது நான் ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி போகிறேன், லைக் மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு போவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லைக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கிஸ்மே வந்து நான் குவைத்தில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இதுவுமே சேம் அதே ப்ரைஸ் தான். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஆக்சுவலாக அந்த டிஸ்பென்சர் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா குட்டி பையன் வந்து கீழே போட்டுட்டான், அதனால வந்து இது ஃபால்ட் ஆயிடுச்சு. இல்லைனா இதோட டிஸ்பென்சர் எல்லாமே எல்லா ஸ்ப்ரேஸ்லையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவங்க அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு மாதிரி செடக்டிவான ஸ்மெல்லுன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி செடக்டிவான ஸ்மெல் தான் இது. ஆக்சுவலாக வந்து ஒரு நைட் ஃப்ராக்ரன்ஸ் தான். நீங்கள் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து பாய்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு மாதிரி ஃபெமினன் டச்சில் தான் இருக்கும். கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நீங்கள் டேட்டிங் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி செடக்டிவான ஸ்மெல் தான். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மினிஸ் ட்ரை பண்ணல, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த ஃபுல் பேக்கேஜிங் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ பிடிக்கல. அதில் பிடிச்ச அளவுக்கு இதில் பிடிக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பென்சருமே கொஞ்சம் கோளாறு பண்ணுறதுனால நான் இதை அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. மற்றபடி இது ஓகே தான். இதுவுமே நிறையா பேருக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கும். பட் அது அளவுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனிலா பீன் நோயில். நான் வாங்கின ஃபஸ்ட்டு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் இது தான். மினிஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இது தான் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து காலி பண்ணிட்டேன். கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். என்ன இவ்வளோ காலி பண்ணிட்டேன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கானா சத்தியமாக இல்லை, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து வெனிலா கவர்மெண்ட் ஸ்மெல்ஸ் பிடிக்கும். கவர்மெண்ட் ஸ்மெல்ஸ் இந்த சென்ஸ் லைக் வந்து இந்த சாப்பிட்ற மாதிரி லைக் டெலிஷியஸாக லைக் இந்த கேரமல் வெனிலா அந்த மாதிரி ஸ்மெல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெனிலா இதில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். பிகாஸ் ப்ளம்மோட வெனிலா வைப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதை வச்சுட்டு தான் இது வாங்கினேன். பட் வந்து இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஸ்ப்ரே பண்ணோன்னா லைக் சுகர் வந்து தீஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும், லைக் இந்த கேரமலைஸ் பண்ணும்போது ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, எக்ஸாக்டாக அதே தான் இருக்கும். நான் கூட இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்டேன். எல்லாரும் சேம் இதே தான் சொன்னாங்க, ஒரு மாதிரி தீஞ்சு போன ஸ்மெல் வருதுன்னு. ஸோ அதனால் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து சும்மா வந்து இது வந்து காலி பண்ணணுமேனு சொல்லி சும்மா நான் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அப்பப்போ ரூம்ஸ்க்குமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஸோ இது வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு நல்ல வெனிலா ஸ்மெல் இல்லை. பட் ஆனால் இது ரிவ்யூவர்ஸ் வந்து நல்லாவே ரிவ்யூ பண்ணாங்க. பட் எனக்கு அப்படி தெரியல. இது பார்த்திங்கன்னா நான் இங்கே இந்தியாவில் தானே வாங்கினேன்னு சொன்னேன். இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2099 rupees.
பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து ஆஃபர்ஸில் பிக் பண்ணலாம். நான் இது வந்து 899 சேல். ஆக்சுவலாக இதில் வந்து சேலுமே அப்பப்போ போடுவாங்க. லைக் 699 பை 2 கெட் 1 899 சேல். அந்த மாதிரி டைம் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நமக்கு வந்து கொடுக்குற காசுக்கு வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து பிக் பண்ணேன். 899க்கு பிக் பண்ணேன். பட் ஆனால் சத்தியமாக அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தே கிடையாது. நல்ல வேளை நான் இது வந்து 2000க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே, அவ்வளோதான் இது சொல்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரே பண்ணால் க்ரீன் ஆயிருமானா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃபேட் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஸ்மெல்மே பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக லாங் லாஸ்டிங் இருக்காது. உங்களுக்கு வந்து இன்டூ த நைட் வந்து செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். டார்க்கிஸ்மே அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மினாலுமே அதுவுமே சூப்பர் லாங் லாஸ்டிங் தான். பட் ஆனால் இது வந்து சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் இப்போ லைக் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் லைட்டாக தீஞ்ச ஸ்மெல் வரும். அது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண எனக்கு அந்த தீஞ்ச ஸ்மெல்லுமே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி கேரமலைஸ்டு ஸ்மெல் மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போயுமே ஸ்ப்ரே பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அதை நான் அப்போ அதனால நான் சும்மா ரூம்க்குலாம் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். வீட்டில் இருக்கேன்னா இது சும்மாவே நான் ஸ்ப்ரே பண்ணிருப்பேன். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அப்படியே பறந்து போயிடும் காற்றோட காற்றா. சுத்தமாக ஸ்மெல் வந்து இருக்காது. அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோட லென்த்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக. பிகாஸ் நிறையா இது காட்டணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் த ஒன். இது வந்து நிறையா பேரோட ஃபேவரட்டாக இருக்கும். நான் ரிவ்யூஸ் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நிறையா கேர்ள்ஸ் வந்து இது வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. யூ ஆர் த ஒன். இது எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஸ்மெல்ல லைட்டாக வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்மெல். ஆனால் இப்போ வந்து யூ ஆர் த ஒன்னோட இதை வந்து மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பிராண்டில் என்னென்னா ஒரு இது நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சுக்க மாட்டாங்க. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு அடுத்தடுத்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இதில் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதுல வந்து அது நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சான்னு தெரில. பட் ஆனால் கொஞ்சம் ஃபாரினர்ஸ் போட்ட வீடியோலாம் பார்த்தா அது வந்து ஸ்ட்ராபெரி ஹிண்ட் அவ்வளோ இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப பிடிக்கும். நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் ஸ்ட்ராபெரி பர்ஃப்யூம் வாங்கி அது கூட நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ சூப்பராக இருக்கும். செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது எனக்கு எந்த மாதிரி ஒரு வைப் கொடுக்கும்னா லைக் வந்து இந்த ஒரு டெம்பிள் வைப்ஸ் கொடுக்கும். ஸோ நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் நான் இதான் ஸ்ப்ரே பண்ணிட்டு போவேன். இதுவுமே செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே நம்ம ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டே ஆகும். பாடியில் அவ்வளோ ஸ்டே இல்லை. அன்றைக்கி நமக்கு பாடியில் இருக்கும். பட் அடுத்த நாள் வரைக்கும் ட்ரெஸ்ஸில் வந்து செம்ம ஸ்டே ஆகும். செம்ம கேர்லி பர்ஃப்யூம். இது பாய்ஸ்க்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே நான் வந்து குவைத்தில் வாங்கினது தான். சேம் 8 KD. சூப்பராக இருக்கும். பேக்கேஜிங் செம்மையாக இருக்குல்ல. இதுவுமே ஆக்சுவலாக பேக்கேஜிங் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ ஐ மீன் இது மாற்றின பேக்கேஜிங் தான். முன்னாடி வேறு மாதிரி பேக்கேஜிங்கில் இருக்கும். சூப்பராக இருக்கும் இதோட ஸ்மெல். நாங்கள் வேணும்னா கேர்ள்ஸ் நீங்கள் வேணும்னா இது வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும். லைக் உங்களுக்கு ரோஸ் பர்ஃப்யூம்லாம் பிடிக்கும்னா வாங்கிக்கலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பர்ஃப்யூம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரோஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி சிந்தட்டிக்காக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி ரிச்சான ரோஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரோஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிச்சாக தான் இருக்கும். இது வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிஸ் பார்த்துடலாம். மினிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் இது வந்து ஒவ்வொன்றா வந்து ரிவ்யூ பண்ணுறேன். சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் ரெட். இது ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். பட் ஆனால் இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலாக இதோட ஸ்மெல் வந்து சுத்தமாக முடிஞ்சு. இதோட ஸ்மெல் வந்து எனக்கு வந்து பிடிக்கல அவ்வளோ ஒன்று. இது நல்லாவும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டும் ஆகாது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி இது வாங்க வேண்டாம். இது வந்து நல்லா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிரைட். இது ஆக்சுவலாக நேம்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃபுல் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் செம்ம ஃபேன்சியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்மெல்மே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா டார்க் கிஸ்ஸையும் இன்டூ த நைட்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும். லாஸ்டிங் செம்மையாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து இதுலேயே ஆக்சுவலாக நான் வந்து அந்த பெரிய பாட்டில் வந்து வாங்கினேன். ஆனால் வந்து என்னோடய ஹபி வந்து அந்த ஸ்மெல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி இது வாங்கி கொஞ்சம் நாள் ஆனதுனால இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. பட் ஆனால் இதோட ஒரிஜினல் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா ட்ரீம் பிரைட் கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி என் ஹபி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னல. பட் ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் வந்து விடலாமா அலோவ் பண்ணலாமா. ஸோ அவங்களே அதை எடுத்து வச்சுட்டாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்கு. செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கோர்மான்ஸ் லைக் வந்து கோர்மான் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். கோர்மான்ஸ் அடிக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் செம்மையாக இருக்கும். ஸ்ட்ராபெரி ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி ப்ளஸ் வெண்ணிலா கேக் எப்படி இருக்குமோ எக்ஸாக்ட்லி அது மாதிரி இருக்கும். இன்னும் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் சொல்லணும் அப்படின்னா ஆல்ஃபன்லிபே இருக்குல்ல, அந்த பிங்க் வித் ஒயிட் ஆல்ஃபன்லிபே இருக்கும்ல, எக்ஸாக்டாக அதே ஸ்மெல் தான். இப்போ கூட கொஞ்சம் அதோட ஸ்மெல் மாற்றிட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். எக்ஸாக்டாக அதோட ஸ்மெல் தான். பட் ஆனால் இப்போ இந்த குட்டி பேக்கேஜிங்கில் நான் இந்த மாதிரி மினிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வைக்கவும் ஒரு மாதிரி ஆல்கஹால் ஸ்மெல் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பெருசு வேணும்னா வாங்கிக்கலாம், பெரிய பாட்டில் வேணும்னா வாங்கிக்கலாம். பட் மினிஸ் ரொம்ப நாளைக்கு வைக்காதீங்க. நான் வந்து இதை வீடியோ எடுக்கணுன்னே நான் மினிஸ்லாம் வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். பட் இதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கும் ஸ்மெல்.
செம்மையாக இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அதான் சொன்னேன்ல, செம்மையாக இருக்க ப்ராடக்ட் எல்லாமே இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை. சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பெருசாக லாஸ்ட் ஆகாது. ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்குமே அப்படி தான். ஸ்மெல் நல்லா இருக்கலாம், பட் ஆனால் லாஸ்ட் ஆகாது. கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே ஃபேட் ஆயிரும். பட்டர்ஃப்ளைமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெண்ணிலா ஸ்மெல், ஒரு டெலிஷியஸான வெண்ணிலா ஸ்மெல் வரும். ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கேர்லியாக தான் இருக்கும். இதுவுமே அவ்வளோ லாஸ்ட் ஆகாது, பட் ஆனால் இது சூப்பராக இருக்கும். இதோட பேக்கேஜிங் செம்ம அழகாக இருக்கும். ஐ மீன் பெரிய பாட்டிலில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷாம்பைன் டோஸ்ட்டு. இது எப்படி இருக்கும்னா லைக் அந்த ஃபிஸ்ஸோட ஸ்மெல், ஆப்பி ஃபிஸ் அந்த மாதிரி அதோட ஸ்மெல் தான் இருக்கும். லைக் ஒரு ட்ரிங்க்ஸ் ஷாம்பைன் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஸ்மெல் தான் வரும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஓகே தான். இது வந்து ஆக்சுவலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவ்வளோ நல்லா தான் இருக்கும், பட் பெருசாக லாஸ்டிங் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிங்கம் லவ். கிங்கம் லவ் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கிங்கம் வேரியன்ட்லேயே நிறையா இருக்குது. கிங்கம் ப்ளூ கலரில் ஒரு பாட்டில் இருக்கும், பிளெயின் கிங்கம். ஸோ இந்த கிங்கம் லவ்வுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேர்லி டச் உள்ள ஒரு பர்ஃப்யூம் தான். இது ஆக்சுவலாக காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு, யங் கேர்ள்ஸ்க்கு இது செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி சைல்டிஷ் வைப் தான் எனக்கு இதில் கிடைக்கிது, ஒரு மாதிரி கேர்லி வைப். ஸோ இது ஓகே தான், இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ லாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேரி டெயில், என்னோடய ஃபேவரட் ஃப்ராக்ரன்ஸ். ஆனால் இது வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் வாங்கும் போதே. ஆனால் எனக்கு இந்த மினி மட்டும் கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி பொமக்ரானட்டோட ஹிண்ட் இருக்கும், வெண்ணிலா இருக்கும். லைக் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சொல்லலாம். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வேணுங்கிறப்ப ஸ்மெல் பண்ணிக்கலான்னு இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேரி டெயில். ஆனால் அவங்க ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட லாஸ்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு இது வந்து ஆக்சுவலாக கேர்லி பர்ஃப்யூம் தான். பாய்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் காலேஜ் கோயிங், லைக் ஒர்க் போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷனுமே இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்ன டார்க் இஸ் இன்டூ த நைட், யூ ஆர் த ஒன், ஃபேரி டெயில் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். இதில் வந்து இந்தி ஸ்டார்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதோட இதுவுமே நான் மினி வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப நிறைய பேர் ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட் தான். பட் ஆனால் எனக்கு அதோட ஸ்மெல் பெருசாக பிடிக்கல. அது கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இந்த ஊதுபத்தி, கொஞ்சம் இந்த டெம்பிள் வைப்ஸ், இந்த ஊதுபத்தி ஸ்மெல் மாதிரி கொஞ்சம் எனக்கு இருந்தனால எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால் நான் அது வந்து பெரிய பேக்கேஜிங் வாங்கலாம். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்மெல் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு அது பிடிக்காது பர்சனலாக. ஸோ நான் அதனால் வாங்கல. அது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். லைக் அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து இன்டூ த நைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரீம் பிரைட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்தி ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து நீங்கள் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டிங் செம்மையாக இருக்கும், ப்ரொஜெக்ஷன் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸுமே கொடுக்கும். லைக் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் என்ன வியர் பண்ணிக்கிங்க, லைக் என்ன ஃப்ராக்ரன்ஸ் வந்து வியர் பண்ணிக்கிங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பாத் அண்ட் பாடி மிஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் வாங்கி யூஸ் பண்ணக்கப்புறம் நான் வந்து தேவையில்லாமல் இது வாங்கிட்டோமோ, லைக் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டோமோ நான் யோசிச்சேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நான் நிறையா பர்ஃப்யூம்ஸ் வாங்கினேன். பட் இது அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக எதுவுமே இல்லை. ஏன்னா நமக்கு இந்த மிஸ்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்காது, ஓவர் அடிக்காது. நமக்கு லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். ஸ்மெல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஹெட்டே கொடுக்காத ஸ்மெல்ஸ் தான் இது எல்லாமே. ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், ப்ரொஜெக்ஷன் நல்லாவும் இருக்கும். ஆனால் நிறையா சென்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து பக்கத்தில் உங்களுக்கு தலைவலி கொடுத்துரும், நமக்கே தலைவலி கொடுத்துரும். பட் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் இருக்காது. ஏன்னா அவ்வளோ காசு போட்டு வாங்கணும்ல, கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும்ல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மால்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஷாப் தனியாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சும்மா ரிவ்யூஸ் பார்த்து கண்ணை மூடிட்டுலாம் வாங்காதீங்க. ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லைக் ப்ரொஜெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்கள் ஸ்மெல் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.